இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுடா, சீக்கிரம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாதா? சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும். டேப்பு சரோஜா வச்சுட்டு போயிட்டாளா? நம்ம தாய்மொழியை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் சத்யா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க அண்ணா உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது? எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அழனாளு ஆளு இவ அழுத்தமான ஆளு, மிச்ச விவரம் வேணும்னா மச்சான போய் கேளு 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 மச்சான. என்ன அது காலங்காத்தால பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? ஒரு குஷிதான். நல்ல வேளை நான் பசியோன்னு நினைச்சேன். அட பாவி கட்டங்க அவுத்துட்டியா? சரியான வாளா இருக்கிய. என்ன பாக்குற? சரோஜா சரோஜா, என்னையா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. கோவிச்சுக்க மாட்டிய? கோபம் வராத அளவுக்கு கேட்கணும். கேளையா? இல்ல, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்வகிட்டே எடுக்கிற? அப்பா, என் தலை என் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் எடுப்பேன். இல்ல, கோண வகடு எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். பெரிய கம்ப மக கொம்பரு ரசிக்கிறீங்களோ? மத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுல இரு. நீ என்ன ஒழுங்கா நடந்துக்கிற? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணல. நீ பாட்டுல என்ஜின்ல புகை விடுற மாதிரி பீடிய புகைச்சு புகைச்சு தள்ளுற. நான் பீடி குடிச்சா உனக்கு என்ன? எனக்கு என்ன? பாவம் அந்த சத்யா பொண்ணுதான் கடந்து தவிக்குது. நீ இங்க விடுற புகையில அந்த பொண்ணுக்கு போய் மூச்சு முட்டுது. அங்க சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்னய்யா முறிச்சு போட்டுட்ட? சரியான கிறுக்கனா இருக்கிறிய.
சரோஜா, சரோஜா, சரோஜா. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்கேம்மா. வேணாம், நான் சொல்றேன். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னாலும் வீட்டுக்கே கூட்டிட்டு வா, வீட்லயே பார்ட்டி கொடுக்கலாம். 1000 2000ன்னு எதுக்கு வேஸ்டா ஹோட்டலுக்கு செலவு பண்ற? புரியாம பேசுறிய. இந்த வெக்கம் கட்டவளை வீட்டுல வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்க கூப்பிடுறது? எல்லாம் என் தலை விதி. தங்கச்சிங்கிற பேர்ல ஒரு மானம் கட்டவ. ராஜாங்கம், என்னடா சொன்ன? சேகர், many more happy returns of the day. ராஜாங்கம், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருப்பேன், தப்பிச்சுக்கிட்டான். டேய், அண்ணன் நான் பிறந்தா மட்டும் போதாதரா, அண்ணன் நான் வாழணும். இறக்கமே இல்லாதவன். மலரே அழுவக்கூடாது, கண்ணீரு வீணாகுதே. முழுகாத மவராசி அழுதாலே பாவம், பெரியவங்க சொல்வாங்களே. ரோசா மலரே அழுவக்கூடாது, கண்ணீரு வீணாகுதே. முழுகாத மவராசி அழுதாலே பாவம், பெரியவங்க சொல்வாங்களே. தாலி ஒண்ணு இல்லாம தூளி வர போகுதுன்னு சுத்தமுள்ள பன்னீரு கொட்டுதம்மா கண்ணீரு. தாலி ஒண்ணு இல்லாம தூளி வர போகுதுன்னு சுத்தமுள்ள பன்னீரு கொட்டுதம்மா கண்ணீரு. 10 மாத பூ வரட்டும், கண்ணுக்குள்ள நான் சுமப்பேன், தொட்டிலிட்டா நோகும் எண்ணு தோள்களில நான் சுமப்பேன். சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு விரல் நான் இருக்கேன். சுட்ட கண்ணீர் தான் துடைக்க சுட்டு விரல் நான் இருக்கேன். ரோசா மலரே அழுவக்கூடாது, கண்ணீரு வீணாகுதே. முழுகாத மவராசி அழுதாலே பாவம், பெரியவங்க சொல்வாங்களே. பூவிருக்கு, பூவை சுத்தி முள்ளிருக்கு, முள்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு. பூவுக்குள்ள பூவிருக்கு, பூவை சுத்தி முள்ளிருக்கு, முள்கிழிக்கும் முன்னாலே மூடி வைக்க ஆள் இருக்கு. சின்ன பொண்ணு குத்தமில்லை, மன்னிக்கிற நெஞ்சும் இல்லை, கற்புக்கு இது நட்டமில்லை, சுற்றம் இங்கே சுத்தமில்லை. நந்தவனம் தீப்பிடிச்சா நான் உறங்க போவதில்லை. நந்தவனம் தீப்பிடிச்சா நான் உறங்க போவதில்லை. ரோசா மலரே அழுவக்கூடாது, கண்ணீரு வீணாகுதே. முழுகா
பேசி அழுதாலே பாவம் பெரியவங்க சொல்வாங்களே, பெரியவங்க சொல்வாங்களே. இத பாரு, இந்த குழந்தைய நாம வச்சுக்க முடியாது. பின்ன வெளியில யாருக்கிட்ட கொடுத்துட்டு உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒருவேளை குழந்தைய யாருமே வாங்கிக்கலன்னா? நம்மள போல இருக்கிறவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் கார்பரேஷன்ல குப்பை தொட்டியே வச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. வெளியில வளர போற குழந்தை வளர்க்க போறவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்க கூடாது. அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. மீறி கொடுக்க வச்சனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. வாத்தியார சாக்லேட் எடுத்துக்க. என்னடா நினைச்சுக்க மனசுக்குள்ள? நீ தாத்தா வாயிட்ட வாத்தியார, சும்மா எடுத்துக்க. பாட்டி இருக்கா, அவளுக்கு கொடு. மச்சான் சாக்லேட் எடுத்துக்க மச்சான். நீ மாமா வாயிட்ட என்ன முறைக்கிற? அக்கா தங்கச்சி கூட பிறந்தா என்னைக்கா ஒரு நாள் மாமா வாங்கித்தான் தீரணும். வேற வழியே இல்ல, எடுத்துக்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கியாடா. அம்மா நீங்களாவது எடுத்துக்கங்கம்மா. எடுத்துக்கிறேன்ப்பா, எடுத்துக்கிறேன். நீ ஒருத்தனாவது இருக்கியே என் பேரன் பிறந்ததை கொண்டாடுறதுக்கு. முதல்ல நீ எடுத்துக்கோப்பா. சரோஜா, சரோஜா. என்னம்மா? பாடி எடுத்துக்க. ஐ சாக்லேட் கொட்டு கொட்டு. வேண்டாம், வலிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நானே தூக்கி போறேன். எடுத்துக்க சார். என்னப்பா அது? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். என்ன சார் தயங்குற? நீ அவங்க அப்பா கட்சியா? அப்படி இல்ல. மட்டமான பசங்க சார். சாக்லேட் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அட நீ ஏன் சார் அழுவுற? பெத்தவனுக்கே பிரியமில்ல என்னமோ. ஆனா பையன் மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருக்கான் சார். நான் நினைக்கிறேன் எவனோ ஒரு பெரிய இடத்து ராஸ்கல் தான் அந்த பொண்ணை நாசம் பண்ணிருக்கான். மாட்டுவான் மாட்டுவான். மாப்பிள்ள மாட்டாம எங்க போயிருவான்? சார் சார் 10 ரூபா பணம் கொடு சார். பொம்மை பலூன்லாம் வாங்கிட்டு போன சார். என்ன சார் இது 10 ரூபாய் ஆயிருச்சா? இதுக்கு மதிப்பே இவ்வளவுதானா? இந்தப்பா குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போ. சார் நீ போடுற கோட்டு தான் சார் கருப்பு. உன் மனசு வெள்ள சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க, குழந்தைய கொடுத்துருங்க. முடியாது. உனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? இன்னும் இந்த நாடு நாடா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாலு தாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா அது எப்படிங்க பிழைக்கும்? ஏன் டின் பால் கொடுக்கறது? பெத்தது டின் இல்லைங்க, உங்க பொண்ணு. ஏய், நீ அதிகமா பேசுற. பேச வச்சிடுறீங்க, அப்புறம் அதிகங்கிறீங்க. அவ மார்ல பால் கட்டிக்கிச்சுங்க, அங்க அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வேதனை ஆம்பளைங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது? அதை அனுபவிக்கத்தான் நாம பிறந்திருக்கிறோமே. சரோஜா, நீ உத வாங்க போற. உத வாங்க போறது சரோஜா அல்லவா தர? குழந்தை எடுங்கம்மா. டேய், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தத்தோட தான் என்னை மாப்பிள்ளையா நடிக்க கூப்பிட்டீங்களோ? அம்மா குழந்தை எடுங்கம்மா. எவனா தொட்டா எலும்பு முறிச்சிடுறேன். எடுங்கம்மா. அடுத்தவங்களை ரத்த கண்ணீர் வெடிக்க வச்சு அதுல உங்க அந்தஸ்து படகு விடுறீங்களாடா? நீங்களா மனுஷங்களாடா? பாத்து விட்டு. உன்னை யாருங்க கூப்பிட்டது? நான் இங்க வருவேன். நீ யார் கேக்குறதுக்கு? நீ சோப் போட. பேசாம இருக்கல, இப்ப உனக்கு தண்ணி ஊத்திருவேன். ஆமா, சோப் போடனா போடுவாங்க. அடே கிக்கி பிக்கி பாத்து. கிக்கி பிக்கி பக்கி பக்கி. அடே கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி. நீ பேசுற மாதிரியே இருக்கு, நீ கொஞ்சிறதும். கிக்கி பிக்கி. இப்ப சாம்பாணி குழந்தைக்கா உன் மூஞ்சிக்கா? அந்த பக்கம்.
அம்மா பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீயே சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? இருளாண்டி. உன் புத்தி ஒன்ன விட்டு அங்க போகும். இருளாண்டி, வெளிச்சாண்டி, அந்த பேர்லாம் வைக்காதீங்கம்மா. அனாவசியமா பேசாத, அது எங்க தாத்தா பேரு. உன் தாத்தா பேரு பாட்டன் பேர்லாம் வைக்கணுமா? நீங்க வைக்காதீங்கம்மா. அம்மா நீங்க இருளாண்டி வைங்க. வைக்காதீங்கம்மா. இருளாண்டி. இல்லம்மா. இருளாண்டி. இல்லம்மா. இருளாண்டி. வரீங்களா இல்லையா? உன் பேர் இருளாண்டியா? சொல்லுடா, உனக்கு பேர் வைக்கிறதுக்கு பெரிய போட்டியே நடக்குது. ஆமா ராஜாங்கம், உனக்கு எந்த ஊரு? தெக்க ரொம்ப தூரம். தெற்க ரொம்ப தூரமா? தெந்துருவமா? ம். மதுரை பக்கம். மதுரை பக்கம் இல்லையா? இங்க இருந்து 300 மைல் இருக்கு. விளையாடுறியா? என் ஊரு மதுரை பக்கம்னு சொன்னேன். ஓஹோ. ஆமா எதுக்கு கேக்குற? இல்ல, உன் பேச்சு வார்த்தையை வச்சு நீ எந்த ஊர்னே கண்டுபிடிக்க முடியல. நல்ல தமிழ்லயும் பேசுற, திடீர்னு நாஸ்தாங்கிற, வாத்தியாரங்கிற, ஒண்ணும் புரியலையே. அது சரோஜா, நான் துளிர் விட்டது மதுரை, எனக்கு குளிர் விட்டது மெட்ராஸ். அதான் ரெண்டு கலந்துருக்கு. துளுரு குளிரு பெரிய அடுக்குமொழி போல ஒரு. அம்மா வரங்கயோ. ராஜாங்கம். என்னம்மா? சொல்லுங்கம்மா. நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டியே? கோபமா? உங்ககிட்டயா? என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கலாமா? ராஜாங்கம், நீ இங்க இருக்கிறது என் புருஷனுக்கோ பிள்ளைக்கோ பிடிக்கல, அதனால. புரிஞ்சுக்கிட்டமா? அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லிடாதீங்க. நான் இங்க இருக்கிறது சோத்துக்கோ சுகத்துக்கோ இல்ல. நான் நினைச்சிருக்கிற வேலை முடிஞ்ச உடனே நீங்க சொல்லாமலே நான் போயிடுவோமா?